நமச்சிவாய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 26வது நாள். இன்றைக்கு பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவை பாசுரம், திருப்பள்ளி எழுச்சி பாடல், அதனுடைய பொருள் இதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 26வது பாசுரத்தை பார்க்கலாம். மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோ ரம்பாவாய். இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய 26வது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலிலே ஆலம் இலையிலே மிதப்பவனே, பெரியவர்களாலே வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உடைய உன்னுடைய சங்காகிய பாஞ்சசன்னியத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்கு உரிய இடத்தையும் அளித்து அருள வேண்டும் அப்படின்னு பெருமாள் கிட்ட ஆயர் குலத்து பெண்கள் எல்லாம் அந்த கண்ணன் கிட்ட கேட்குறாங்க. அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய 6வது பாடல். முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய 6வது பாடல். இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, பார்வதி தேவியின் துணைவனே, செந்தாமரை மலர்கள் சூர்ந்த திருப்பெருந்துறையிலே வசிக்கும் சிவபெருமானே, உன் அருள் என்னும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்தபாசங்கள் இவை எல்லாவற்றையும் உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர். கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர். எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆண்டு கொண்டு முக்தி நிலை தர வேண்டும், அதற்காக நீ உடனே விழித்தருள வேண்டும்னு துயில் எழுப்புறாங்க. இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.